ஒரு கர்வத்தோட, ஒரு கம்பீரத்தோட நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் வேள்பாரி என்கின்ற புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு சாதாரண குறுநில மன்னனா வாழ்ந்தவன் அவன். புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பிரான்மலைங்கிற ஒரு மலையை, ஒரு குறிஞ்சி பிரதேசத்தை ஆண்ட மன்னன் பாரி. அவனுக்கும் ஒரு புலவர் கபிலருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் அவ்வளவு அழகா இருக்கும். 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாரு? கபிலரும் பாரியும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ கபிலர் கேட்பாரு, இப்படி சுற்றி அங்கே போகிறதுக்கு இப்படி குறுக்கால போனாலும் அந்த ஊர் வந்துடும்ல, ஏன் நம்ம சுற்றி சுற்றி போகிறோம் அப்படின்னு. அப்போ பாரி சொல்லுவான், இது வந்து ஆழிக்காடு, இது வழியாக நம்ம போகக்கூடாது, எங்கள் மக்கள் யாருமே போக மாட்டாங்க. ஏன்? ஒரு காலத்தில் ஆழி இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லுவார், ஆழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய கோவில்களில் யாழின்னு ஒரு சிலை இருக்கும் இல்லையா, சிங்க முகத்தோட, உடம்பு யானை மாதிரி ஏதோ ரெக்க மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வினோதமாக ஒரு விலங்கு இருக்கும். அந்த விலங்குக்கு பேர் தான் ஆழி. இப்போ கபிலர், நீங்கள் அதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம முன்னோர்களுடைய சிற்பிகளுடைய கற்பனை அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். இப்போ கபிலர் அதான் சொல்கிறார், ஆழி அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசமான கற்பனை இல்லை, நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க பாரு, இப்படியெல்லாம் விலங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். பாரி சிரிச்சுட்டே சொல்கிறான், அப்படி ஒரு விலங்கு இருந்திருக்கு, நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன சொல்கிற பாரி, அப்படி ஒரு விலங்கு இருந்துச்சா? ஆமாம். ஏன் தெரியுமா? அந்த ஆழி குட்டியா பூமியில வந்து உழும் இல்லையா, அது பிறந்த உடனே அது என்னதை சாப்பிடும் தெரியுமா? யானையை அடிச்சு அதோடைய தந்தத்தை உடைச்சி உள்ள இருக்கிற குருத்தை சாப்பிடுமா. இதுதான் அதுக்கு சீம்பாலே. அதுதான் இது இது எங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், இந்த ஆழிக்காட்டை எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரி யானைகள் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்காது. உங்களுக்கு தெரியும், யானை என்பது அதிக நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு. அந்த ஆழிக்காட்டுக்குள்ள ஒரு யானையும் போனதே இல்லை. அதனால உறுதியாக சொல்லுகிறேன், ஆழி என்று ஒரு மிருகம் இருந்திருக்கிறது. அடுத்து கபிலர் சொல்றாரு, சரி இருந்திருக்குங்கிறத கூட நான் நம்புறேன், அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய விலங்கு, அவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க விலங்கு அழிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. இப்போ சின்ன சின்ன உயிரினங்கள் அழிஞ்சு போகுது, தொலைஞ்சு போகுது, காணாமல் போகுதுன்னா அதில் அதிசயம் இல்லை. ஆனால் அவ்வளவு பெரிய ஆழிங்கிற ஒரு மிருகம் அழிஞ்சு போச்சுன்னா அது ஆச்சரியம் தானே அப்படிங்கிறார். அதுக்கு பாரி பதில் சொல்கிறான், அது அழிஞ்சு போனதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? இயற்கையை அழிக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் இயற்கை விட்டு வைக்காது, அதனால ஆழி அழிஞ்சு போனதில் எங்களுக்கு அதிசயமே இல்லை. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான். பாரி சொன்னதாக வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள், ஒரு விதையை கூட நடாத ஒருவன் எந்த ஒரு மரத்தின் கிளையையும் முறிப்பதற்கு தகுதியற்றவன். நம்ம எவ்வளோ மரங்களை உடைக்கிறோம், வீடு முழுக்க டேபிள், சேரு, ஜன்னல், கதவு எல்லாமே மரம் தான். ஆனால் யாராவது ஒரு மரத்தை நட்டு வளர்த்து காப்பாற்றி இருக்கிறோமா? ஒரு விதை கூட நடாதவனுக்கு ஒரு மரத்தின் கிளையை முறிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினங்களை இயற்கை அழித்தே தீரும் என்று அவன் உறுதியா சொல்றான். சமீபத்தில் அந்த கிரேட்டா தன்பர்க்குங்கிற ஒரு பொண்ணு ஐநா சபையின் உலக தலைவர்களிடம் கேள்வி கேட்டா இல்லையா, அந்த கேள்விக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலிருந்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த இயற்கையை, இந்த உயிரினங்களை, சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை எந்த நூற்றாண்டிலேயோ முதலில் பதித்தது எங்களுடைய தமிழ் சான்றோர்கள் என்பதற்கு நம்ம காலர் தூக்கி விட்டு கௌரவப்பட்டு கொள்ளலாம். இந்த வேள்பாரிங்கிற புத்தகத்தில் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு அழகாக பதிவு செய்திருப்பார். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த மண் பார்த்து இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, சாப்பாடு இலவசமா போடுறோன்னு எங்கெங்க சொல்லுவாங்க? சத்திரத்தில் சொல்லுவாங்க, சாவடியில் சொல்லுவாங்க, கல்யாண மண்டபத்தில் கூட போடுவாங்க, நம்ம மொய் வாங்கிடுவாங்க. எங்கேயாவது ஹோட்டலில் இலவசமாக சாப்பாடு போடுவாங்களா? ஹோட்டலுங்கிறதே சாப்பாடை விற்கிற ஒரு இடம் தானே, அங்கே போய் இலவசமாக சாப்பாடு போடுவாங்களா? அப்படி ஒருத்தர் போட்டிருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா? திருவனந்தபுரத்தில் 1960, 70, 80கள் வரைக்கும் பெத்தேல் சாஹிபு கடைன்னு ஒரு கடை இருந்திருக்கு, சோத்து கடை. அவர் அன்லிமிட்டெட் அசைவ சாப்பாடு தான், யார் போனாலும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு பில்லு எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு சின்ன தட்டி வச்சு இப்படி மறைச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டு போடுறதுக்கு போகிறோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன தட்டியை வச்சு மறைச்சிருப்பாங்க. உள்ள தகரத்தில் ஒரு உண்டியல், ஒரு தகர டப்பா. நீங்கள் உங்கள் கையில் இருந்து 5 ரூபா போட்டாலும் சரி தான், 50 ரூபா போட்டாலும் சரி தான், அதுக்குள்ளேருந்து 5 ரூபா எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை ஒன்றுமே போடாட்டாலும் சரி தான். அவர் பார்க்க போகிறதும் இல்லை, யாரும் அதை பற்றி கேட்க போவதும் இல்லை. இப்படி ஒரு கடை நம்ம இந்தியாவில் கேரளாவில் பெத்தேல் சாஹிபு அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சு நடத்தி இருக்கிறார். 30 ஆண்டுகள் அதை நடத்தி இருக்கிறார்.
இப்பயும் அந்த கடை இருக்குது, வேற பேர்ல அவங்க பிள்ளைகள் நடத்துறாங்க, பணம் வாங்கிட்டு தான் நடத்துறாங்க. ஆனா இப்படி ஒரு கடையை உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? விருந்தோம்பல் என்பதை, அடுத்த உயிர்களுக்கு உணவு கொடுப்பதையே அறமாக சொல்லுகிற ஒரு மொழி நம்முடைய மொழி, ஒரு தேசம் நம்முடைய தேசம் என்றால், வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நீ என்ன பில்லு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் என்று சோத்து கணக்கு அப்படிங்கிற ஒரு கதையில ஜெயமோகன் பதிவு செய்கிறார். அந்த கதை இடம்பெற்ற புத்தகம் அறம் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்கள் அவருடைய எந்த புத்தகம் படித்தாலும் படிக்காட்டாலும் அறம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க. இந்த மண்ணில் அறத்தோடு மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற உயிருள்ள சாட்சி அந்த புத்தகம். அதில் இருக்கிற எல்லா கதையுமே நடந்த உண்மை சம்பவங்கள். படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு அறம் அப்படியே ஊறி வரும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல? அன்னைக்கு யாருக்கும் வசதி இல்லை, யாருக்கும் பணம் இல்லை, யார்ட்டையும் பெரிய சொத்து இல்லை, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வசதி இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, ஆனால் அவங்க அளவில் பாதி கூட நம்மளால் ஏன் செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு ஒற்றை கேள்வியாவது நமக்குள்ளே எழும். அதற்காகவாவது அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம்? வெற்றியை தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு சொல்லி நம்ம நடத்துகிறோம் பாருங்கள், அந்த புத்தகங்கள், பேச்சு, ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலையும் ஒன்று தான், நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், நீ வெற்றி அடையணும், நீ சொத்து சேர்க்கணும், நீ நகை சேர்க்கணும், நீ கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், உன் சொந்தக்காரங்களை எல்லாம் விட பணக்காரன் ஆகணும், எல்லாரும் உன்னைய பார்த்து ஆச்சரியப்படணும், அதுதான் வெற்றி, அவன் தான் வெற்றியாளன். இதைத்தானே சொல்லி 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 பிள்ளைகளை வளர்க்குறோம். வெற்றினா சொத்து சேர்க்கிறதா, கார் வாங்குறதா, நகை நட்டு வாங்குறதா? அது வெற்றி இல்லைங்க. மனிதர்களை சேர்த்து வைப்பதுதான் வெற்றி என்று இந்த மண்ணின் அறம் சொல்லுகிறார். எத்தனை மனிதர்களை நம்ம பிள்ளைகள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு அறிவை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் எத்தனை ஆட்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள்? வெற்றி என்பது இமயத்தை தொடுவதோ சிகரங்களை தொடுவதோ இல்லை, சக மனிதனுடைய இதயத்தை தொடுவது அங்க வெற்றி.